ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் ஒண்ணு பார்க்க போறோம். இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரான் மேல நடத்திக்கிட்டு இருக்க இந்த போர்னால ஏதோ ஒரு வழியில எல்லாருமே ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாரி இந்தியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ திரும்பி ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு பொருள ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருள அனுப்பணும்னா, ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ட நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அது டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப் மூலியமா யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும், என்ன தேவையா அதுக்கு இருக்கும்னா, போர்ட்டுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கும். போர்ட் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஈஸியா நம்மளால டிரான்ஸ்போர்ட் ஈஸியா பண்ண முடியும். ஸோ தொழில் வளரும். எல்லாமே இதன் மூலியமா பயங்கரமா நடக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாக்கு இப்போ வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிற போரால நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும், அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஏசியாக்கும் அனுப்பக்கூடிய பொருட்கள்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன? எந்த போர்ட்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதனால என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது சின்ன இஷ்யூன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய இஷ்யூ. பட் ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாம இது பின்னாடி மறைஞ்சு போயிடும். அதெல்லாம் நமக்கு டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இந்த ப்ராப்ளம், இந்த சாபர் போர்ட்ட பத்தி தான் இருக்க போது. இந்த போர்ட் பேர் சாபர். அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க பாருங்களேன். நம்ம இந்தியால இருந்து சில பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கும், சென்ட்ரல் ஏசியால நெறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து பொருட்கள நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இது நடந்துகிட்டு இருந்தது. ஆனா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து யார் இருக்காங்கன்னா, பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தான தாண்டி தான் நம்ம இந்த மாரியான ஒரு நாடுக்கு நம்மளால பொருட்கள அனுப்ப முடியும். ஓகேங்களா? இடையில பாகிஸ்தான் இருக்கனால, பாகிஸ்தானுடைய ரோட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய எந்த ஒரு வழித்தடத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து போர் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம்னா, போர்ட் யூஸ் பண்ணி கடல் வழியா யூஸ் பண்ண போறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வழியா போகாம, ஈரான் சைடு போற மாரியான ஒரு போர்ட். ஈரான் சைட்ல இருந்து ஈரான் கிட்ட ஆல்ரெடி சாபார் போர்ட்ன்னு ஒரு போர்ட் இருந்தது. அந்த போர்ட்ட நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம அந்த போர்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஷிப் வந்து ஈரான்ல இருக்க போர்ட்டுக்கு போயிட்டு, அங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கும், அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஏசியால இருக்க நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருட்கள நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி தான் வந்து இத்தன நாளா டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருந்தது, இந்த ஏரியால. இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் கூட எந்த ஒரு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வச்சுக்கக்கூடாது. யூசுவலா அதானே பண்ணுவாங்க. இ ஈரா யுஎஸ் உடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒருத்தன அடிக்கணும்னா, அவங்க மட்டும் அடிக்காம, அந்த நாட்டு கூட யாருமே வந்து பிசினஸ் வச்சுக்கக்கூடாது. இந்த மாரியான ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையுமே யுஎஸ் வந்து தன்னுடைய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அப்படி பார்த்த ஒரு வேலையில நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஈரான் கிட்ட இருக்க ஒரு போர்ட்ட தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இப்போ இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கூட எந்த ஒரு பிசினஸ் டீலிங்குமே இருக்கக்கூடாது. ஒட்டுவும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த நாடுமே வந்து ஈரான் கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எந்த நாடு பிசினஸ் பண்ணாலுமே சாங்ஷன் போடப்படும். ஸோ, அந்த மாரி பார்க்கும்போது ஈரான் மிகப்பெரிய வீழ்ச்சிய சந்திச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து தான் அவங்களுடைய இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணொன்னா உள்நாட்டிலேயே கலவரங்கள்லாம் நெறைய நடந்தது. அதெல்லாம் நான் நெறைய வீடியோல பேசியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி ஒரு இதுல இந்தியாக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாபர் போட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பெர்மிஷன் மாரி ஒரு சாங்ஷன் வேவரி வந்து யுஎஸ் சைட்ல இருந்து இந்தியாவுக்கு குடுத்த ஒரு சாங்ஷன் வேவரி. ஸோ, இத யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுக்கு டெட்லைனும் குடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 26, 2026ஓட இந்த டெட்லைன் முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அப்போ அப்பதான் ஆமா 26ல முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதியோட அத வந்து குளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அத யூஸே பண்ணக்கூடாது அந்த போர்ட்ட. ஓகேங்களா? ஸோ, இப்ப என்ன நடக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும், சென்ட்ரல் ஏசியாவுக்கும் போய்க்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாரி நம்மளுடைய மிகப்பெரிய காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா. சைனாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு போர்ட்ட வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல கிடையாது. சைனாவோட ஃப்ரெண்டான பாகிஸ்தான்ல இருக்க லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஒரு போர்ட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவோட ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட்டோட. நம்ம வந்து 2023ல இருந்து நம்ம இந்த போர்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சாங்ஷன்றனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம். ஸோ சாங்ஷன்னால யூஸ் பண்ணாம வந்து அந்த சாங்ஷன் படி அந்த போர்ட்ட மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பிரச்சனை? இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து
ஒரு டிப்ளமேட்டிக்கான பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்க்கெட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. சம்திங் நம்மளுடைய பொருள வந்து விக்க முடியலன்னா, சைனாவோட பொருள ஆட்டோமேட்டிக்கா விக்க அதிகமா ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளோட பொருள வந்து ரொம்பவே நம்மளுடைய தொழிலாளிகள், இங்க இந்தியால உற்பத்தி பண்ற நெறைய ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாரியான பிரச்சனை இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இப்போ என்ன டிசிஷன்? இந்தியாவுக்கு இருக்க 2டே வழி தான். 1 இந்த சாங்ஷன மீறி நம்ம வந்து அந்த போர்ட்ட யூஸ் பண்றது. அப்படி யூஸ் பண்றது ஒரு வழி. ஓகேங்களா? இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ட விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்துர வேண்டியது தான். இது 2 வழி. இது 2 வழி தான் இருக்கு. ஸோ இதுல இந்தியா என்ன வழி சூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த போர்ட் இந்தியாக்கு எப்படி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, $120 டாலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். $120 மில்லியன் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த போர்ட்ல நமக்குன்னு ஒரு தனி ஐ மீன் இந்தியாக்குன்னு ஒரு தனியான ஒரு டெர்மினல ஃபிக்ஸ் பண்ணி, ஐ மீன் பில்ட் பண்ணி, அங்க வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். மிஷினரீஸ், எக்யூப்மென்ட்ஸ், அப்புறம் கிரெயின்ஸ். ஸோ இந்த மாரி புதுசா அந்த இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம 2023 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 டெக்கேட்ஸ் 20 வருஷத்துக்கு மேல நம்ம அந்த இத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுவும் இப்போ நம்ம விட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஏன்னா, யுஎஸோட சாங்ஷன் படி. இன்கேஸ் நம்ம அத மீறி யுஎஸ்ஸ மீறி நம்ம பண்றோம் அப்படின்னா, பண்ணலாம். பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் ஆனா பண்ணோம் அப்படின்னா, யுஎஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல திரும்பி ஒரு 10% டாரிஃப், 20% டாரிஃப்ன்ற மாரி ஒரு 500% டாரிஃப் போடுறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இன்னமுமே மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும். ஸோ, இந்தியா இப்ப என்ன மூவ் எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப செகண்ட் மூவ் எடுத்திருக்காங்க. கண்ண மூடிக்கிட்டு அந்த போர்ட்டே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் லிட்டரலா போர்ட் வேணான்னு சொல்லல. இப்போதைக்கு அத யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வெளில வந்திருக்காங்க. இதனால வந்து இங்க இந்தியாக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷன்ஸ் எல்லாருமே வந்து மோடி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. யுஎஸ்க்கு சரண்டர் ஆனனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி கிரிட்டிசிசம் ஒரு ஒரு பக்கம் வைக்க தான் செய்வாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டினா அவங்களோட வேலையே அதுதானே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளால மோடி ஐ மீன் ட்ரம்பை எதிர்த்தோ, யுஎஸ்ஸை எதிர்த்தோ நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லா குடிமகனுக்குமே இருக்கு. இந்தியால இருக்க எல்லாருமே ஏன் நம்ம இன்னொருத்தன் கூட பிசினஸ் பண்றதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றத கேட்கணுன்ற மாரி தானே இப்ப இருக்கு. இந்த சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பக்கத்துல பார்த்தா நியாயமாவும் இல்ல, அநியாயமாவும் இல்ல. அந்த மாரி தான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா போய்க்கிட்டு இருக்கு. இந்த இஷ்யூக்கான சொல்யூஷனா கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து, நம்ம இந்தியன் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து இப்போதைக்கு நம்ம பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோமே தவிர, மொத்தமா வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரானுடைய அஃபிஷியலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த போர்ட் வந்து ஐ மீன் நம்ம பில்ட் பண்ண நம்மளுடைய டெர்மினல் மட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரானுடைய அஃபிஷியலான கவர்ன்மென்ட்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம வெளில வந்துட்டோம். பட் ஆனா, இந்தியன் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபுல்லா நாங்க வந்து குடுக்கல. ஜஸ்ட் ஃபார் இப்ப இருக்கிற இந்த அன்சர்டனிட்டி முடியிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோமே தவிர, ஃபுல்லா வந்து அவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தும் சொல்லப்படுது. இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண நெனச்சது இதுதான். உலகத்துல நெறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போரால ஏதோ ஒரு வழியில நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்டின்னா, எவனோ சொல்றத கேட்டாகணுன்ற சிச்சுவேஷன்ல நம்ம தமிழ்நாட்ல இல்ல, நம்ம ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும். உங்க வீட்ல ஒரு வீடு உங்க வீட்ல வந்து ஏதோ ஒரு நீங்க வந்து ஒரு கம்பம் வைக்கணும். உங்க ரோட்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும். உங்களுடைய சமுதாயத்துல ஏதோ ஒரு ஒரு பில்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க உடனே பண்ணிட முடியாது. உங்கள்ட்ட காசு இருக்கு. கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம்னா பண்ண முடியாது. கண்டிப்பா அங்க இருக்க அரசியல்வாதிகிட்ட நீங்க ஒரு பெர்மிஷன் வாங்கி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ் கிட்ட எப்படி ஒரு அப்ரூவல் வாங்கி எல்லா விஷயத்துக்கும் பண்ணணுமோ, அவனுக்கு கப்பம் கட்டணுமோ, அதே மாரி இப்போ இந்தியாலயும், தமிழ்நாட்டிலயும் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்குது. இது பெரிய அளவுல நடக்குது. இது நம்ம ஊர்ல நடக்கிற சின்ன அளவுல நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். இது வேர்ல்ட் வைட் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.